ஹாய்ங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மில்லட் அடை மிக்ஸ் ரெடி பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம். அதோட ப்ரீ மிக்ஸை வச்சு எப்படி மில்லட் அடை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மில்லட் அடை மிக்ஸ் வந்து எந்த கப்பால் எடுத்துக்கிறோமோ அதே சேம் கப்பால் 1 கப்பு வந்து என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1க்கு 1. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் தண்ணியை கரைக்கையில் உங்களுக்கு உப்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சி ஒரு 1/2 hour நீங்கள் அப்படியே வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த தோசை பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். இல்லை எனக்கு வந்து கையால் தட்டி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியோட அளவை வந்து குறைச்சிக்கலாம். நான் பசங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ரெடி பண்ணேன். இதோட வந்து நீங்கள் வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இதிலேயே மிளகாலாம் போட்டதுனால பசங்க உரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் மிளகாயெல்லாம் சேர்க்கல. இல்லை உங்களுக்கு பெப்பரோ மிளகாவோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதை வந்து நைஸாகவும் ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு கனமாக தட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அது மாதிரியும் தேங்காயெலாம் திருவி போட்டு கனமாகவும் தட்டி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து இதில் வந்து எல்லாமே மில்லட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பருப்பு வகைகள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து ப்ரோட்டீனு ஃபைபர் எல்லாமே நிறைஞ்சதுனால இது வந்து ஈஸியாகவும் செய்யக்கூடியதுனால ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கி என் பசங்க வந்து இதோட சர்க்கரை வச்சு சாப்பிட்டாங்க. நான் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். மீன் குழம்பு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால்